ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 30 புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, என்ன நினைக்கிறீர்கள்? மத்தேயு 22 அதிகாரம் 41-42 வசனங்கள் சொல்லுகிறது, பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது மாணவர்களிடம் அவர்கள் கேட்கும் கேள்விகள் அவர்களை சிந்திக்க வைக்கும். அதற்கு பின்பு கற்றுக் கொடுப்பது எளிதாயிருக்கும். அதுபோலவே இயேசு கிறிஸ்துவும் தம்மை பலமாய் எதிர்த்தவர்களும் எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களுமான பரிசேயர்களிடம் பல கேள்விகளை கேட்டார். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்பதே அந்த கேள்வி. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு மீட்பர் வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். மேசியா என்றால் பிதாவினால் அனுப்பப்படுகிறவர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு அபிஷேகிக்கிறவர் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது அர்த்தமாகும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இயேசு கேட்ட கேள்விக்கு பரிசேயர்கள் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு இயேசு, அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுத்தரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. மத்தேயு 22 அதிகாரம் 43-46 வசனம் முடிய. உண்மையாகவே இறைவன் யார் என்பதையும் தன்னை உண்டாக்கினவர் யார் என்பதையும் அறிய ஒருவர் தாகம் கொள்ளும்போது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். மத்தேயு 7:7. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். 145 சங்கீதம் 18 வசனம். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். 2 நாளாகமம் 15:2. கலங்கிய நிலைமையிலே ஒரு பக்தன் போதகரிடம் வந்து, ஐயா, இறைவனை காண விரும்புகிறேன் என்றான். அதற்கு அந்த போதகர், அருகிலுள்ள ஒரு குளத்திற்கு போய் உன் முகத்தை பார்த்துவிட்டு வா என்றார். மீன் பிடிக்கிறவர்கள் குளத்தை கலக்கிக் கொண்டிருந்தபடியால் அவன் திரும்பி வந்து, ஐயா, என் முகத்தை சரியாக காண முடியவில்லை என்றான். சிறிது நேரம் கழித்து குளத்தின் நீர் தெளிவாக இருந்தபோது மீண்டும் அவன் போய் பார்த்தான். முகம் தெளிவாய் தெரிந்தது. போதகரிடம் வந்து, இப்பொழுது நன்றாய் தெரிகிறது என்று சொன்னான். கலங்கின மனதோடு ஒருவரும் இறைவனை காண முடியாது. அமைதியான இடத்தில் கர்த்தரை குறித்து தியானம் செய்யும்போது அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார்.
ஆகவே அதிகாலை வேளையை அதற்கென தெரிந்து கொள்ளுங்கள். பயபக்தியோடு அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். இன்றைய நினைவிற்கு நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 8 மற்றும் 9 அதிகாரங்கள், மாலை லூக்கா 21 அதிகாரம் 1 - 19 முடிய. அன்புக்குரிய அந்தன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். அமைதியாய் ஆண்டவரை தேடுங்கள். அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்கள். அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆம்.